ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? மாமா பைக் சவுண்ட் மாதிரி இருக்கு. என்ன சீக்கிரம் வந்துட்டாரு இன்னைக்கு. சரி, நான் போய் மாமாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ பேசாம உட்காந்து உன் வேலைய பாரு. ஏன் அத்தை? நீ பாசமா ஏதாவது போய் பண்ணுவ, அவன் வள்ளன்னு உன் மேல விழுவான், அப்புறம் நீ அழுதுகிட்டு வருவ. எதுக்கு இதெல்லாம்? விடு. அவன் வழிக்கே கொஞ்ச நாளைக்கு போகாது, அப்பதான் தன்னால அவன் உன்கிட்ட வருவான். செய்யற திருட்டுத்தனெல்லாம் செஞ்சுட்டு உக்காந்துருக்கிறத பாரு. அப்படியே நான் அப்பனுன்னு இருக்கேன். ஆனா இப்ப இவ மேல கை வச்ச அம்மாவுக்கு அந்த கோபம் ஆனந்தி மேலதான் திரும்பும். என்னத்த அவளை காணோம், மாமா மட்டும் வந்திருக்காரு. சும்மா ரெடி. பூஜை ரூம்ல இன்னும் கொஞ்சம் பஞ்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. வாடி வா. ஏய், என்ன திமிர் இருந்தா என் காலைய மிதிப்ப. அன்பு, நீ சும்மாருமா. உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு உடம்புல திமிரும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு உனக்கு. அதான் என்னைய மிதிச்சுட்டு போற. டேய், என்னடா சும்மா சும்மா கை ஓங்குற? என்னன்னா என்னன்னா ஆச்சு? ஏதோ வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படி அடிச்சிருக்கான் துளசிய. துளசிய அண்ணா அடிச்சாரா? வாட் a கிரேட் நியூஸ். ஏனா காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்களே? நானே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இங்க உக்காந்துட்டு இருக்கேன். இவன் இங்கேருந்து போகும்போது என் காலை மிதிச்சுட்டு போறான். என்ன திமிரு உனக்கு? ஏண்டா, இவளே உன் காலை மிதிச்சுட்டு இவளாவே கீழே விழ போவாளா? நல்லா கேளுங்க அத்தை, நான் ஒண்ணும் மாமா காலை மிதிக்கல. மாமா தான் ஏன் காலை தட்டி விட்டாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் மேலையா பழி போடுற? ஏங்க என்னங்க பண்றீங்க? பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? பொம்பளை புள்ளையா? தப்புன்னா யாரு செஞ்சாலும் தப்புதான். பொம்பளைன்னு சலுகெல்லாம் கொடுக்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ அண்ணா போய் சொல்றாருன்னு சொல்றியா? ஆமா ஆமா, போய் தான் சொல்றாரு. ஏய், ஏங்க என்னங்க இது? பேசிட்டு தானே இருக்கோம். நீங்க விடுங்க அண்ணி. இப்படி 2 தடவை கொடுத்தாதான் அவ சரிப்பட்டு வருவா. அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேணும்னே வந்து காலை மிதிச்சிருக்காவ. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத யாழ்னி. நான் மிதிச்சத நீ பாத்தியா? மாமா தான் என் காலை தட்டி விட்டாரு. ஏன் மிதிச்சேன்னு என்னைய அடிக்கிறாரு. அத்தை தான் இங்க இருந்தாங்க, அத்தை தான் பார்த்தாங்க. நீங்க சொல்லுங்க அத்தை. எங்க அம்மா உன் டிராமாவை தான் நம்புவாங்க. நீ எப்பேற்பட்ட கிரிமினல்னு அம்மாக்கு புரியுற அன்னைக்கு தானே இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு புரிய வாய்ப்பே இல்லனா. அம்மாவை இவ அப்படி ஏமாத்தி வச்சிருக்கா. யாரு ஏமாத்துறாங்கன்னு அவங்க மனசாட்சிக்கே தெரியும். மனசாட்சியை பத்தியெல்லாம் நீ பேசாத. நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு போது, நிறுத்துடா. துளசி, இதுக்குதான் இவன் பக்கமே போகாதன்னு சொன்னேன். தேவையா உனக்கு இது? இதுவே கம்மிதாம்மா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அத்தை. மாமா ஏதோ கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே என் காலை தட்டி என்ன அடிச்சுட்டாரு. என்னது? அடிச்சாரா? ஆமா நீ. நான் தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். எப்படி பேசுறான்னு பாருங்க அத்தை. துளசி, இவங்க 2 பேருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவங்க உன்னை அடிச்சிருக்க கூடாது. தப்புதே. மன்னிச்சிரு துளசி. அண்ணி, நீங்க எதுக்கு இவகிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இவ என்னமோ வேலை பண்ணிருக்கா, அதான் அண்ணா அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. துளசி எதுவுமே செய்யல. என் கூட உட்காந்து விளக்கு தெரிதான் திரிச்சிட்டு இருந்தா. இவன் இந்த வீட்டுல என்ன என்னெல்லாம் தெரிச்சிட்டு இருக்கான்னு உனக்கு இன்னும் தெரியலமா? டேய், அப்படியே துளசி ஏதாவது செஞ்சிருந்தா கூட நீ அதை சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் இதுவே கடைசியா இருக்கட்டும் சொல்லிட்டேன். வா துளசி. அண்ணா, தரமான சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கீங்க.
என்ன வெறும் ஆடியோ மட்டும்தான் காதுல கேட்டுச்சு. லைவா பாத்திருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். யாழினி, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறியா? தப்பு யாழினி. இதெல்லாம் புதுசு புதுசா எங்க இருந்து கத்துக்கிட்டு வர நீ? வேற எங்க, இதோ அந்த சூனியக்காரி கிட்ட இருந்துதான். அவ உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்து அவ சந்தோஷப்படுறாள, அத பார்த்துதான் நானும் கத்துக்கிட்டேன். நீங்க அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நீ. அவ அதுக்கெல்லாம் வர்த்தே இல்ல. கோவம்லாம் குறைஞ்சிருச்சா இல்லையா? இப்படி பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தா இன்னும் கோவத்துலதே இருக்கியலா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய். நான் என்னைக்கும் என் இஷ்டத்துக்கு செய்யணும்னு எதையும் செஞ்சதில்ல. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சதே எல்லாத்தையும் செய்யறேன். ஆமா, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, எந்த கஷ்டமும் இல்ல. அவதான் பணத்தை எடுத்திருக்கான்னு தெரிஞ்சோ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கல. அப்படி துளசியை காப்பாத்த அவசியம் என்ன வேண்டி இருக்கு உனக்கு? நான் காப்பாத்தினது துளசியே இல்லைங்க, இந்த வீட்டோட நிம்மதிய. அத்தை துளசிய ரொம்ப நம்புறாங்க. அதுவும் பணம் காணாம போன விஷயத்துல துளசி பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு அத்தை ரொம்ப உறுதியா நம்பினாங்க. அத அத்தையே துளசி கிட்ட சொன்னத நான் என் காதால கேட்டேன். உண்மையதேன்னு சொல்றேன். உழைச்ச பணத்தை யார் திருடினாலும் தப்புதே, நீயே எடுத்திருந்தாலும் தப்புதே. ஆனா நீ எடுத்திருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையிலதே உன்னைய வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு அன்பு கிட்ட சொன்னேன்னு அத்தை துளசி கிட்ட சொன்னாங்க. அத்தை பாவங்க, ஏற்கனவே நம்ம விஷயத்துல மனசு நொந்து போயிருக்காக. துளசி மேல வச்ச நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சுன்னா தாங்க மாட்டாகனதே. நீ என் நம்பிக்கை உடைச்சிட்டல்ல? ஐயோ, நான் உங்க நம்பிக்கையை உடைக்கலங்க. என்னைக்குனாலும் நீங்க என்னைய புரிஞ்சுப்பியன்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்போ உன் நம்பிக்கையை நான் காப்பாத்தலன்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லங்க, நான் அத சொல்லல. பணம் காணாம போச்சுன்னு தெரிஞ்சதும் எதையும் யோசிக்காம என் அப்பாவுக்கு பணம் அனுப்புனீங்களே, அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப கூட உங்க கோவத்தை நான் கோவமா பார்க்கல, அது கோவமும் இல்ல. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம்